வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது நலதமயந்தியின் கதை. சென்ற தொடரில் காட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு முனிவர்களின் கூடாரத்தில் தமயந்தி தஞ்சமடைந்தாள். முனிவர்கள் ஒன்று கூடி ஞான திருஷ்டியினால் தமயந்தியின் பூர்வகால வாழ்க்கையை கண்டறிந்து கொண்டனர். தற்போது இந்த பகுதியின் கதைக்கு செல்வோமா? தமயந்தி நலச்சக்கரவர்த்தியின் மனைவி என்பதையும், நலனும் தமயந்தியும் சனீஸ்வரனின் வலிமையான பிடியில் சிக்கி தொல்லைகளுக்கு இலக்காகி கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பிரிந்து அழைந்து அவதியுறுகின்றனர் என்பதையும் ஞான திருஷ்டியினால் முனிவர்கள் தெளிவாக விளங்கி கொண்டனர். இதற்குள் சற்று ஓய்வெடுத்து கொண்டிருந்த தமயந்தி விழித்து எழுந்து வந்து முனிவர்களை அடிபணிந்து நின்றாள். முனிவர்கள் அவளுடைய வரலாற்றை தாங்கள் உணர்ந்து கொண்ட விதத்தை எடுத்து கூறி, தமயந்தி, சனீஸ்வரனின் ஆதிக்கம் உன்னிடத்தும் உன் கணவரிடத்தும் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்படும். நீங்கள் முன்பு வாழ்ந்ததை விட மிகவும் உன்னதமான, மகிழ்ச்சிகரமான, இன்பகரமான வாழ்க்கை அமைந்து நன்றாக வாழ்வீர்கள். அந்த நல்ல காலம் வரும் வரை பல சோதனைகளுக்குத்தான் இலக்காக வேண்டி வரும். அந்த சிரமங்களையெல்லாம் நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறினார்கள். முனிவர்களின் அன்பான சொற்கள் தமயந்தியின் மனதிற்கு ஆறுதலாகவும் இதமாகவும் இருந்தது. முனிவர்களும் முனிவர்களின் பத்தினிகளும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சில நாட்கள் தமயந்தி அங்கேயே தங்கினாள். பிறகு முனிவர்களிடமும் அவர்களது பத்தினிகளிடமும் விடை பெற்று கொண்டு முனிவர்கள் சொன்ன யோசனைப்படி சுபாகு என்கிற மன்னன் ஆட்சி செய்யும் சுயம்பு நாட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சுயம்பு நாட்டின் மன்னன் சுபாகுவின் அன்னையார் கோமலாங்கி தேவி தெய்வ பக்தி நிரம்பியவள், இலகிய மனம் படைத்தவள். தன்னால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடிந்தாலும் தயங்காமல் செய்யும் இயல்புடையவர். பிற துன்பம் கண்டு சகிக்க முடியாத உத்தமி. அவளை சுயம்பு நாட்டு மக்கள் அன்னை பராசக்தியின் மறுவடிவம் என்று மதித்து வணங்கி வழிபட்டு வந்தார்கள். ஒரு நாள் கோமலாங்கி தேவி தமது வழக்கப்படி காலையில் அரண்மனைக்கு சற்று தொலைவில் உள்ள ஆலயத்திற்கு வழிபாடு நடத்துவதற்காக சென்று கொண்டிருந்தாள். பணிப்பெண்கள் பூஜை ஜாமான்களை எடுத்துக்கொண்டு அவளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் தமயந்தி பித்து பிடித்தவள் போல் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவளை கோமலாங்கி தேவி கவனித்தாள். தமயந்தியின் தோற்றம், நடை, உடை, பாவனைகளை கொண்டு அவள் ஓர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருக்கக்கூடும் என்று யூகித்தாள். இத்தகைய உயர்நிலைத்தன்மை பெற்றவளாக காட்சியளிக்கும் அந்த அழகிய இளநங்கை ஒரு பிச்சைக்காரி போல நடுத்தெருவிலே சென்று கொண்டிருக்கின்றாளே என்று எண்ணி வியப்படைந்தாள். உடனே தனது பணிப்பெண்ணை அழைத்து தமயந்தியை சுட்டிக்காட்டி, அதோ அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கும் அந்த பெண்ணை இங்கே அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டாள். பணிப்பெண்கள் அவ்வாறே உடன் சென்று தமயந்தியை கோமலாங்கி தேவியிடம் அழைத்து வந்தனர். தேவியோ தமயந்தியை நோக்கி, பெண்ணே, உன்னை பார்த்தால் ஒரு உயர்ந்த பெருங்குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருக்கக்கூடும் என்று தோன்றுகின்றது. உனக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன? நீ ஏன் இப்படி அனாதை போல சென்று கொண்டிருக்கின்றாய் என்று பரிவோடு விசாரித்தாள். தன்னுடைய உண்மை வரலாற்றை யாரிடமும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது என தமயந்தி தீர்மானித்திருந்ததால் உண்மையை மறைத்து பேசலானாள். தாயே, தோற்றத்தில் நான் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல தெரிந்தாலும் ஒரு சாதாரண பணிப்பெண்தான். என் பெயர் சைரந்தரி. நான் ஒரு பணிப்பெண்ணாக இருந்தாலும் என் கணவர் என்னை ஓர் அரசியைப் போன்ற உயர்ந்த நிலையில் வைத்து என்னை காப்பாற்றி வந்தார். காலத்தின் கொடுமையால் எங்கள் வாழ்க்கையில் பெரிய சரிவு ஏற்பட்டுவிட்டது. விதிவசத்தால் என் கணவரும் நானும் ஒருவரை ஒருவர் பிரிந்து அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எப்பொழுது நல்ல காலம் வருமோ தெரியவில்லை என்று சோகக்குரலில்
நான் தழுதலுக்கு கூறினாள் தமயந்தி. பெண்ணே, உன்னை ஒரு பணிப்பெண் என்று வர்ணித்து கொண்டாலும் என்னால் அப்படி நினைக்க முடியவில்லை. எது எப்படி இருப்பினும் சரி, நீ ஏதோ துயரத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றாய் என்பது மட்டும் நன்றாக புரிகின்றது. நீ விரும்பினால் உனக்கு நல்ல காலம் வரும் வரை என்னிடமே தங்கியிருக்கலாம். என்னுடைய பெண்ணைப் போல பரிவுடன் உன்னை கவனித்துக் கொள்வேன் என்றாள் கோமலாங்கி தேவி. அம்மா, தங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்படி நன்றி கூறுவதென்றே தெரியவில்லை. என்னை தங்கள் மகள் போல பாதுகாப்பதாக கூறினீர்கள். அந்த அளவுக்கு நான் பாக்கியசாலியாக இருக்க அருகதையற்றவள் என்றாலும் என்னை ஒரு பணிப்பெண்ணாக கொள்வதானால் தங்கள் ஆதரவில் இருந்து பணிபுரிய தயாராக இருக்கின்றேன். எனக்கென சில திறமைகள் உண்டு. சுகந்த வாசனை பொருட்களை முறையாக கூட்டி நறுமண திரவியங்களை நன்கு தயாரிக்க எனக்கு தெரியும். நவரத்தினங்களை அழகிய மாலைகளாக தயாரிக்கவும் கற்றிருக்கின்றேன். தவிரவும் பெண்களை அழகழகாக அலங்கரித்து ஒப்பனை செய்யும் கலைகளிலும் நான் வல்லவள். ஆகவே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று பணிவு கலந்த குரலில் மொழிந்தாள் தமயந்தி. கோமலாங்கி தேவி தமயந்தியை தன்னுடனேயே வைத்து கொண்டாள். ஆனால் ஒரு பணிப்பெண்ணை போல அல்லாமல் தனது மகளைப் போலவே நடத்தி வந்தாள். அவளிடம் அளவு கடந்த அன்பும் ஆதரவும் செலுத்தி வந்தாள். இந்த நிலையில் நிடத நாட்டிலே நிகழ்ந்த வேதனை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நாளடைவில் விதர்ப்பதேச மன்னனும் நலனுடைய மாமனாருமான வீமராஜனின் காதுகளுக்கு சென்று எட்டின. குழந்தைகளை தன்னிடம் அனுப்பி வைத்த பின் நலனும் தமயந்தியும் அவர்களை பார்த்து செல்ல நீண்ட நாளாகியும் வராதது அவனுக்கு ஐயத்தை ஏற்படுத்தியது. உடனே அவன் ஒரு ஒற்றனை அனுப்பி நிடத நாட்டு நிலவரம் பற்றி முழு விவரம் என்ன என்று தெரிந்து வருமாறு உத்தரவிட்டான். நிடத நாடு சென்றிய ஒற்றன் நலன் புஷ்கர மன்னருடன் சூதாடியதில் நாட்டை இழந்து குடிமக்களை துறந்து தமயந்தியுடன் கானகம் சென்றுவிட்ட செய்தியை விளக்கமாக எடுத்துரைத்தான். அதை அறிந்த வீமராஜன் கவலையும் வேதனையும் அடைந்தான். ஆதரவற்ற நிலையில் நலனும் தன் மகள் தமயந்தியும் காட்டிலே எந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அனுபவிக்கின்றார்களோ, காட்டில் வாழும் கொடிய விலங்குகளுக்கு ஒருவேளை இரையாகிவிட்டார்களோ அல்லது தப்பி பிழைத்திருக்கிறார்களா, அவர்களை எங்கு கண்டு தேடுவது, இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி வீமராஜனும் அவன் மனைவியும் மிகவும் துயரமடைந்து தவித்தார்கள். பிறகு வீமராஜன் தனது ஒற்றர்களை பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பி நலனும் தமயந்தியும் எந்த நாட்டிலாவது அடைக்கலம் அடைந்திருக்கின்றார்களா என்று பார்த்து வருமாறு அனுப்பினான். சிறந்த படை வீரர்கள் சிலரை அனுப்பி நிடத நாட்டை ஒட்டியுள்ள கானகங்களில் எல்லாம் தேடி பார்க்குமாறு உத்தரவிட்டான். வீமராஜனின் அரண்மனையில் கிருஷ்ணவர்ணன் என்கிற ஒரு புரோகிதன் இருந்தான். பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்த கிருஷ்ணவர்ணன் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வல்லவனாக இருந்தான். அண்டை நாடுகளில் எல்லாம் அவனுடைய புகழ் பரவி இருந்தது. அண்டை நாட்டு மன்னர்கள் கூட அடிக்கடி கிருஷ்ணவர்ணனை தங்கள் நாட்டுக்கு வரவழைத்து ஜோதிடம் கேட்பது வழக்கம். வீமராஜன் கிருஷ்ணவர்ணனை அழைத்து அண்டை நாட்டு மன்னர்களிடம் அவனுக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி அங்கெல்லாம் நலனும் தமயந்தியும் இருக்கின்றார்களா என்பதை பிறர் அறியாமல் கண்டறிந்து வருமாறு அனுப்பி வைத்தான். கிருஷ்ணவர்ணனும் மன்னனின் ஆணையை சிறமேல் கொண்டு அண்டை நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றார். பல நாடுகளிலும் சுற்றி அந்நாட்டு மன்னர்களை சந்தித்து பலரை விசாரித்தும் நலனை தமயந்தி பற்றிய தகவல் ஒன்றும் தெரியாத நிலையில் கிருஷ்ணவர்மன் சுபாகு மன்னனின் நாட்டுக்கு வந்து சேர்ந்தான். சுபாகு மன்னன் கிருஷ்ணவர்ணனை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். தன்னுடைய தந்தையாரின் திதி நாள் நெருங்கி கொண்டிருந்தது. திதியை சிறந்த முறையில் நடத்தி வைப்பதற்கு முற்றும் தகுதியுள்ளவனான கிருஷ்ணவர்ணனுக்கு சொல்லி அனுப்பலாம் என்றுதான் ஏற்கனவே யோசித்து கொண்டிருந்தான். தனக்கு சிரமம் தராமல் புரோகிதனான கிருஷ்ணவர்ணன் தானாகவே வந்து சேர்ந்தது சுபாகு மன்னனுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. தந்தையின் திதியை சிறப்பாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுபாகு மன்னன் கிருஷ்ணவர்ணனை கேட்டுக்கொண்டான். கிருஷ்ணவர்ணன் அந்த திதியின் தொடர்பான நடவடிக்கைகளை கவனிக்கும் நோக்கில் அரண்மனை முழுவதிலும் தாராளமாக நடமாடினான். அரண்மனையிலே எல்லோரும் பழைய ஆட்கள் தானா அல்லது புதிதாக யாராவது வந்து சேர்ந்திருக்கின்றார்களா என்று பணியாளர்களிடம் தந்திரமாக விசாரித்தான்.
அப்போது சுபாகு மன்னனின் அன்னையிடம் யாரோ ஒரு அழகிய பெண்மணி பணிப்பெண்ணாக வந்து சேர்ந்திருக்கிறாள் என்று பணியாளன் ஒருவன் தகவல் கொடுத்தான். சுபாகு மன்னனின் அன்னை கோமலாங்காதேவியிடம் திதி விஷயமாக கலந்துரையாடச் செல்பவன் போல் அவளது மாளிகைக்கு சென்றான் கிருஷ்ணவர்ணன். நல்ல காலமாக அங்கே தமயந்தி தனிமையில் இருந்தாள். சிறுமியாக இருந்தபோது அடிக்கடி சந்தித்து பழக்கமான கிருஷ்ணவர்ணனை அடையாளம் கண்டு கொண்ட தமயந்தி தன் துயரத்தை அடக்க மாட்டாதவளாக கோவென அழத் தொடங்கினாள். கிருஷ்ணவர்ணனும் அவளுக்கு பலவாறாக ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தான். இடத நாட்டை விட்டு நலனும் அவளும் புறப்பட்டு போன பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி விசாரித்தான். தமயந்தி எல்லா விஷயங்களையும் விவரமாக எடுத்துரைத்தாள். கிருஷ்ணவர்ணனும் விதர்ப்ப நாட்டில் நலனையும் தமயந்தியையும் காணாமல் தமயந்தியின் தந்தையும் தாயும் படுகின்ற மனவேதனையை தமயந்திக்கு எடுத்துச் சொன்னான். தன் பொருட்டு தன் பெற்றோர் படும் மனத்துயரை அறிந்து தமயந்தி மனமுருகி கண்ணீர் விட்டாள். தமயந்தியும் கிருஷ்ணவர்ணனும் தங்களை மறந்து உருக்கத்துடன் உரையாடி கொண்டிருந்த சமயம் தற்செயலாக அந்த பக்கம் வந்த சுபாகு மன்னனின் அன்னையான கோமலாங்கா தேவி மறைவாக இருந்து அவர்கள் உரையாடல் முழுவதையும் கேட்டுவிட்டாள். பிறகு திடீரென வெளியே வந்து அவர்கள் முன்னிலையில் நின்றாள். கோமலங்கா தேவியை கண்டதும் தமயந்தியும் கிருஷ்ணவர்ணனும் திடுக்கிட்டனர். தாங்கள் பேசிக்கொண்டது அவளின் காதில் விழுந்திருக்குமோ, அதன் விளைவாக என்ன விபரீதங்கள் நிகழுமோ என்று இருவரும் அஞ்சினர். ஆனால் தேவியோ வளர்ந்த முகத்துடன் தமயந்தியை நோக்கி, பெண்ணே, நீ விதர்ப்ப மன்னனின் புதல்வி தமயந்தி என்பதை அறிந்து என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. நீ ஒரு ராஜகுமாரியாக பட்டத்து அரசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று முதலிலேயே நான் நினைத்தது சரியாக போய்விட்டது. தமயந்தி, உன்னுடைய வரலாற்றை என்னிடம் ஏனம்மா மறைத்து கூறினாய்? உண்மை தெரிந்தால் உன்னை ஆதரிக்காமல் விரட்டிவிடுவேன் என்றா நினைத்து விட்டாய்? என்னை சந்தித்த போதே உன்னுடைய முழு வரலாற்றையும் என்னிடம் கூறியிருந்தால் உடனடியாக உன்னை உனது பெற்றோர் இல்லத்திற்கு அனுப்பியிருப்பேன். உனது கணவனான நலனையும் தேடி கண்டுபிடிக்க முயற்சிகளை எடுத்திருப்பேனே என்று அன்போடும் ஆறுதலோடும் கூறினார். தமயந்தி கண்களில் நீர் மல்க அம்மையாரின் பாதங்களில் வணங்கி, அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் படும் கஷ்டங்கள் என்னோடு நின்று விடட்டும். மற்றவர்களிடம் சொல்லுவதனால் என்ன பயன் விளைந்துவிடப் போகின்றது என என் அறியாமை காரணமாக நான் என்னை பற்றிய உண்மைகளை மறைத்து விட்டேன் என்று கூறினாள். கோமலங்கா தேவி தமயந்தியை அருகில் அணைத்து கொண்டு, பெண்ணே, நீ செய்தது ஒரு வகையில் சரிதான். உலகத்தில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெளிவாக கண்டு கொள்ள ஒரு வழியும் இல்லை. இந்த நிலையில் யாரை முழுமையாக நம்பி உனது வாழ்க்கையை ரகசியங்களை பரிமாறிக்கொள்ள முடியும்? போனது போகட்டும். இனியும் தாமதிக்காமல் உன் பெற்றோரிடம் சென்று உனக்கு விடிவு காலம் வரும் வரை தங்கியிரு. உனது குழந்தைகளின் முகத்தை பார்த்தாவது உன்னால் மன நிம்மதி பெற முடியும். வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். நீ இது நாள் வரை அளவுக்கு அதிகமாகவே கஷ்டப்பட்டு விட்டாய். இனி உனக்கு வெகு விரைவில் நல்ல காலம்தான் ஏற்படும் என்று கூறினாள். அம்மா, தெய்வம் போல எனக்கு நல்வழி ஏற்பட வேண்டும் என்று துடிக்கின்றீர்கள். எனக்கென்னவோ இந்த நிலையில் தாய் வீடு செல்ல மனமில்லை. என் கணவர் என்ன பாடுபடுகின்றாரோ, அவருடைய நிலை நிச்சயமாக தெரியாதவரை நான் மட்டும் சுகமாக காலம் கழிக்க நினைக்கலாமா? எனக்கு நல்ல காலம் ஏற்படும் என்றால் என் கணவருக்கும் சேர்ந்துதான் ஏற்பட வேண்டும். அதுவரை நான் என் சொந்த வாழ்க்கையை துச்சமென எண்ணித்தான் பொறுமையாக வாழ வேண்டும். திருமணத்திற்கு பிறகு என் கணவரோடு தாய் வீட்டை விட்டு புறப்பட்ட நான் இப்போது கணவனுடைய கதி என்ன என்று தெரியாத நிலையில் தாய் வீட்டுக்கு செல்வது சரியாக இருக்குமா? தயவு செய்து இதுவரை இருந்தது போல் இங்கேயே இருந்து வர என்னை அனுமதிக்க மாட்டீர்களா என்று அழுதவாறு கேட்டாள் தமயந்தி. கோமலாங்கா தேவி தமயந்திக்கு பலவாறாக அறிவுரை சொல்லி அவள் மனதை மாற்றி விதர்ப்ப நாட்டத்திற்கு அவளை செல்வதற்காக சம்மதிக்க வைத்தாள். பிறகு தனது மகன் சுபாகு மன்னனை அழைத்து தமயந்தி தகுந்த அரசாங்க மரியாதையுடன் விதர்ப்ப நாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினாள். நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அருகிலிருந்து கவனித்து கொண்டிருந்த கிருஷ்ணவர்ணன் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தான். தான் மேற்கொண்ட பயணம் நல்ல விதமாக பயன்பட்டதை எண்ணி இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தான். மறுநாள் சுபாகு மன்னன் தமயந்தியை மூடு பள்ளக்கில் அமரச் செய்து அவளுக்கு துணையாக சில பணிப்பெண்களையும் படை வீரர்களையும் விதர்ப்ப நாட்டுக்கு அனுப்பி வைத்தான்.
சுபாகு மன்னன் அனுப்பியிருந்த ஓலையின் மூலம் தகவல் அறிந்த வீமராஜனும் அவன் மனைவியும் தன் நாடு நோக்கி வந்த தமயந்தியை வரவேற்று அன்புடன் கட்டி தழுவி கண்ணீர் வகுத்தனர். தமயந்தியின் குழந்தைகளும் வந்து அன்னையை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதனர். வீமராஜனின் மகனும் தமயந்தியின் சகோதரனுமான தபனாபி எல்லோருக்கும் ஆறுதல் கூறி, தந்தையே, எவ்வளவோ துயர அனுபவங்களுக்கு இலக்காகி அதிர்ஷ்டவசமாக தங்கை தமயந்தி நம்மிடமே வந்து சேர்ந்து விட்டாள். இனி தமயந்திக்கு நல்ல காலம்தான். இனி நாம் நலமகாராஜன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அழைத்து வரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று கூறினார். ஓகே மக்களே, இதுவரை நலதமயந்தியின் கதையை பற்றி கேட்டோம் அல்லவா? இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்து மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.